ஒவ்வொரு அரங்கத்திலும் இந்த அரங்கத்தில் இவர்கள்தான் என்றால் இவர்கள்தான் அமர வேண்டும். மேடையில் இவர்கள்தான் என்றால் அந்த மேடையில் யார் யார் அமர வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோமோ அவர்கள்தான் அமர வேண்டும். இதை நாம் என்றைக்கு கடைபிடிக்க தொடங்குகிறோமோ அப்போதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர முடியும். இல்லை என்றால் ஒரு கும்பலாகவே கூடி கும்பலாகவே கலைந்து சோர்ந்து களைப்படைந்து நாம் அப்படியே கலைந்து போக நேரிடும். புதிய புதிய சக்திகள் கட்சிக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் கட்சிக்குள்ளே வருகிற போது உங்களுக்கு 20 வயதாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு 50 வயதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போது 20 வயது இருக்கும். அந்த 20 வயதாக இருக்கிற அந்த பிள்ளைகள் நீங்கள் எப்படி கட்சியிலே முக்கியமான பொறுப்பில் இருந்தீர்களோ அதை போல அவர்களும் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இங்கே இடமில்லை என்றால் அவர்கள் உள்ளம் தடுமாறும். இடம் இருக்கிற இடத்தை நோக்கி நகருவார்கள். வேறு இயக்கங்களுக்கோ வேறு கட்சிக்கோ வேறு அமைப்புக்கோ போக நேரிடும். புதிய புதிய சக்திகளை கட்சிக்குள்ளே வாங்குகிற போது கட்சி எப்போதும் ஒரு இளமை துடிப்போடும் இருக்கும், அந்த வேகமும் இருக்கும். எந்த ஒரு இயக்கம் இளம் தலைமுறையினருக்கு இடம் கொடுக்கிறதோ அந்த இயக்கம்தான் தலைமுறை தலைமுறையாக தொடரும். இல்லை என்றால் வெறும் அறிவார்ந்தவர்கள் இருக்கிற ஒரு அவையாக சுருங்கி போகும். செயல்திறன் உள்ளவர்களை அது இழந்து நிற்கும். எனவே வேர்களை தேடி என்கிற ஒரு பயணத்தை நான் மேற்கொள்ள திட்டமிட்டு நானே அப்படி ஒன்றிய வாரியாக செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசியில் என்ன ஒரு செயல் திட்டமாக அதை நான் மாற்றினேன் என்றால், மாவட்ட செயலாளர்கள் கிராமம் கிராமமாக சென்று அங்கே கிளைகளை அதாவது முகாம்களை அமைத்து நிர்வாகிகள் பட்டியலை தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும். பிறகு மாவட்ட வாரியாக அந்த முகாம் செயலாளர்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒரு அரங்கத்திலே கொண்டு வந்து அமர வைத்து அங்கே அவர்களை நான் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அது இன்றைக்குத்தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்போ ஒரு வேண்டுகோள், முகாம் செயலாளர்கள் மட்டும் கைகளை உயர்த்துங்கள். எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு பார்ப்போம். முகாம் செயலாளர்கள். ஏன்னா இப்போ வீரப்பொன்னிவேலை தான் நீங்க பெரிய பண்டல் என்று கொடுத்தார், 184 முகாம்கள்னு. 184 பேருக்கு வந்திருக்கீங்களா? அப்படியே எழுதிச்சு நில்லுங்க பார்ப்போம். முகாம் செயலாளர்கள், முகாம் செயலாளர்கள், முகாம் துணை செயலாளர்கள் அப்படின்னா கேட்கல, முகாம் செயலாளர்கள், முகாம் செயலாளர்கள். வேற யாரும் எழுந்திருக்காதீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் உங்களை விட மற்ற பொறுப்பாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இப்ப அவங்க எல்லாம் வெளியே நின்னாங்கனாக்கா நாம இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம் முகாம் செயலாளர்களோட. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உட்காருங்க. மற்ற கட்சிகள் ஒரு அமைப்பை மரமாக கற்பனை செய்து ஊர்களில் உருவாகிற அமைப்பை கிளை என்று சொல்கிறார்கள். அதை கிளைன்னு சொல்றோம். ஒரு மரத்துல தானே கிளை இருக்கும். இப்ப தமிழ்நாடு முழுக்க திமுக ஒரு மரம் அப்படின்னா அதுல ஊர் ஊரா இருக்கிறதெல்லாம் கிளை. நாம நம்முடைய அமைப்பை ஒரு படையாக கருதுகிறோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம ஒரு போர் படை. ஊர் ஊராக கட்டுவதை முகாம் என்கிறோம். ஒரு படைக்கு ஆங்காங்கே கட்டமைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு முகாம். ஒட்டுமொத்தமாக சிறுத்தைகள் படை. மற்றவர்கள் மரமாக கருதுவதால் ஊர்களில் அமைப்பது கிளையாக பார்க்கிறார்கள். நாம் சிறுத்தைகள் இயக்கத்தை ஒரு படையாக, ஒரு பட்டாளமாக பார்க்கிறோம்.
ஏன் மக்களை பாதுகாப்பது இங்கே முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. நம்முடைய இயக்கத்திற்கு எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், விளிம்பு நிலை தேவையாக இருக்கிறது. எங்க போனாலும் எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. கடைக்கண்ணிக்கு போனாலும் பிரச்சனை, கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை, குளத்துல இறங்கினாலும் பிரச்சனை, ஆத்துல இறங்கினா பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மீன் பிடிக்கிற இடத்துல பிரச்சனை. திருவிழாக்களில் பங்கேற்கிற இடத்துல பிரச்சனை. எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைன்னா என்ன பிரச்சனை? அச்சுறுத்துகிறார்கள். இங்க உனக்கு என்ன வேலை? இங்க ஏன் நீ வந்த? இந்த இடத்துல ஏன் குளிச்ச? இங்க எப்படி நீ சைக்கிள்ல வரலாம்? இங்க எப்படி நீ செருப்பு போட்டுட்டு வரலாம்? இந்த கோயிலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க எப்படி நீ திருவிழாவுக்கு வரலாம்? எங்கு திரும்பினாலும், எந்த திசைக்கு நாம் திரும்பினாலும், அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அங்குலத்திலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. நான் தொடக்க காலத்தில் மதுரையில் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது இந்த தோழர்களிடத்திலே ஒன்றை சொல்லுவேன்.